இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை லக்ஷ்மி ஒபிராயா ஆக்குனது யாரு? இன்னைக்கு ரிஷியோட மனைவியா ஊரை சுத்திட்டு இருக்க, அதை யார் உருவாக்குனது? மை செல்ஃப். என்னாலதான் நீ இன்னைக்கு லக்ஷ்மி ஒபிராயா சுத்திட்டு இருக்க. நான் தான் ரிஷி கூட கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இல்லனா நீ ரிஷி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? யாரடி நீ? ஆனா ஒன்னு சொல்லியே ஆகணும், உன்னை பாராட்டி ஆகணும். மொத்தமா மாறிட்டியே, அப்படியே மாத்தி காட்டிட்ட. நாட்டுப்புறத்துல பிறந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உண்மைய சொன்னா அவ புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ, உனக்கு ரெக்க முளைச்சிருச்சு. மொத்தமா மாறிட்ட. ரிஷியோட ஸ்டேட்டஸ் பணத்தை பார்த்து நீ மொத்தமா மாறிட்ட. ரிஷி காட்டின அன்ப, அவனோட அப்பாவித்தனத்தை நீ தவறா பயன்படுத்திட்ட. நீ இந்த மாதிரி நல்லவளா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது லக்ஷ்மி. ஏன் ரிஷி நீ பறிக்க பார்த்த இல்ல? என்னோட அன்பு தான் என்னோட லைஃப். இன் ஷார்ட், நீ என்னோட லைஃப் என்கிட்ட இருந்து பறிக்க பாத்தியா? லக்ஷ்மி, ரொம்ப பெரிய தப்பா பண்ணிட்ட. அப்போ தண்டனையும் பெருசா இருக்கணும் இல்லையா? அதனால அதுக்கான தண்டனைய உனக்கு நான் கொடுக்க போறேன். என் கையால உனக்கு கிடைக்கும். I know. இப்ப என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். மலிஷ்கா, ரிஷி உன்னை லவ் பண்ணவே இல்ல, அவன் உனக்கு சொந்தமா இருக்கவே இல்ல சொன்னா புரிஞ்சிக்கோ. வாட் ரபிஷ். உன்னை அவன் லவ் பண்ணவே இல்ல லக்ஷ்மி. அவன் என்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தான், பண்ணிட்டு இருக்கான், இனிமே பண்ணவும் செய்வான். அதை நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? ரிஷியே உன்கிட்ட இருந்து விடுதலையாக ஆசைப்படுறான். அவனுக்கும் பிடிக்கலான்னு கெஸ் வாட்? அவனுக்கு விடுதலைய நான் வாங்கி கொடுப்பேன். அவனுக்கும் விடுதலை, எனக்கும் விடுதலை, உனக்கும் விடுதலை. எப்படின்னு தெரியுமா? உனக்கு ஜெயில இருந்து விடுதலை வாங்கி தருவேன். நீ ஜெயிலுக்கு போக போறல்ல, அங்க இருந்து விடுதலை கிடைக்கும். அப்புறம் ரிஷிக்கு உன்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுப்ப. அப்புறம் அவன் எனக்கு சொந்தமாயிடுவான். ரிஷி நிரந்தரமா என்கிட்ட வந்துருவான். அப்புறம் நானும் ரிஷியும் கல்யாணம் பண்ணிப்போம். அதுதான் என்னோட அல்டிமேட் கனவு. இது நடக்காது. இது கண்டிப்பா நடக்காது. தவறான எண்ணங்களோட நடக்கக்கூடிய திருமணம் என்னைக்குமே நடக்காது. உனக்கு எவ்வளவு வாட்டி தான் புரிய வைக்கிறது? ரிஷி என்னுடைய கணவன். உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மலிஷ்கா. இந்த மாங்கல்யம் இருக்கே, இது என்னுடைய பாக்கியம். இந்த பாக்கியத்தை கடவுளால மட்டும்தான் மாத்தி அமைக்க முடியும். இது ஒருபோதும் என் கழுத்துல இருந்து இறங்கவே இறங்காது. நான் செத்து போனாலும் இது என் கழுத்துல இருந்து இறங்காது. ரிஷியும் நானும் ஒன்னா இருக்கிறது எங்களுடைய உறவு. இது ஜென்ம ஜென்மத்துக்கான பந்தம். இங்க ரெண்டு பேரையும் நீ என்ன யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா நானும் ரிஷியும் ஜென்ம ஜென்மத்துக்கு ஒன்னா இருப்போம். ஒருபோதும் உன்னால அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இங்க ரெண்டு பேரையும் உன்னால பிரிக்க முடியாது மலிஷ்கா. நீ என்ன யாராலையும் முடியாது. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்காக தான் உருவாகி இருக்கோம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ரிஷி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதோட ரிஷியை இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடியா அவனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன் பாரு. அவன் எனக்கு சொந்தம், எப்பவும் ஏன் கூட தான் இருப்பான். தேவையில்லாம எனக்கு சொந்தம் இல்லையா? காட்டவா?